Hello friends, welcome to Mrs. Stitch Blouses, Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes பத்தின further information வந்து கீழ descriptionல link இருக்கு. அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Classes join பண்ணனும் அப்படினு உங்களுக்கு interest இருந்துச்சுனா கீழ descriptionல நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணி இன்னும் further details கேட்டு join பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வரிசையா bridal blouses designs நிறைய பார்த்துட்டு வரோம். அதே வரிசையில இன்னைக்கும் டிஃபரண்டான ஒரு bridal blouse. இந்த bridal blouseல வந்து hangings எல்லாம் கூட டிஃபரண்டா இருக்கு. இந்த blouse வந்து எப்படி டிசைன் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் பாருங்க, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ளவுஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க். ஜர்தோசினாலுமே கோல்டு ஜர்தோசி இல்லாம ஆன்டிக் ஜர்தோசின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரி டல் கலர்ல டல் கோல்டு மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பிளவுஸோட சாரியில வந்து பார்டர் வந்து டல் கோல்ட்ல இருந்தது, அப்புறம் அதுல உள்ள பிளவுஸ்ல வந்து பார்டரோட இருந்தது. அதனால அந்த கஸ்டமர் வந்து அந்த பிளவுஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பிளைனா ஒரு மெட்டீரியல் எடுத்து இதுல ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த பார்டர் கலருக்கு ஜர்தோசி வந்து மேட்ச் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி தான் இருக்கணும், எனக்கு ஜர்தோசியா இருக்கணும் நிறைய. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பீட்ஸோ த்ரெட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நார்மலா வந்து நம்ம ஒரு பிளவுஸ் டிசைன் பண்றோம் அப்படின்னா ஒரு யூனெக், அதை சுத்தி வந்து கோல்டு சுகர் பீட்ஸ்ல ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஹேங்கிங்ஸ் அந்த மாதிரி பண்ணுவோம். இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல இருக்கிற டிசைனா இருக்கட்டும், இதுல இருக்கிற நெக் பேட்டர்னா இருக்கட்டும், இதோட ஹேங்கிங்ஸா இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அடுத்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து இந்த பிளவுஸோட பேக் நெக். இதுல வந்து நான் என்ன ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும். எப்பவுமே நம்ம நார்மலா ஒரு டிசைன் பண்றோம் அப்படின்னா அந்த நார்மல் டிசைன் வந்து ஒரு பீட்ஸ் கோல்டு கலர்ல இருக்கும். ஸோ அது வந்து எல்லாரும் பண்ற மாதிரி ஈக்குவலா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. பட் இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப பிளசண்டா இருக்கும். இதுல ஜர்தோசி அப்படின்னாலே எப்பவுமே நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணோம்னாலே ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். இந்த பிளவுஸ் வந்து பாருங்க, இது ஃபுல்லுமே இதுல யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து டல் கோல்டு தான், எதுவுமே வந்து பிரைட் கோல்டு கிடையாது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 லேயர்ஸ் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து ஜர்தோசி அப்படியே வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், கண்டினியூஸ் ஜர்தோசி ஸ்டிச்சஸ். அதுக்கப்புறம் வந்து கர்தானா ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். இந்த கர்தானா வந்து பாத்தீங்கன்னா டல் கோல்டு கர்தானான்னு சொல்லுவோம். ஸோ அந்த கர்தானா வந்து நார்மலாக அந்த பாசி மாதிரி இல்லாமல் டல் கோல்டுலேயே கொஞ்சம் ஒரு மாதிரி டபுள் சைனிங்கில் வர்ற மாதிரி கர்தானா. அதுக்கப்புறம் அதோட அவுட்டர் லேயரில் வந்து ஒரு லேயர் வந்து ஜர்தோசி செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு லேயர் செயின் ஸ்டிச். இதில் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஜரி த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஜரி கிடையாது, டல் கோல்டு ஜரி த்ரெட். ஸோ இந்த மாதிரி ஜரி த்ரெட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட அந்த சாரி கலருக்கு மேட்ச் ஆனாதான் இது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த நெக்கோட அவுட்டர் லேயர் வந்து பாருங்க, நெக் வந்து பாட் நெக் மாடல்ல இருக்கு. இதோட அவுட்டர் லேயர்ல வந்து அங்கங்க ஒரு ஃப்ளவர், இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே ஜர்தோசில. ஸோ இதில் 2-3 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வருது. ஒன்று வந்து இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்து பீட்ஸோட அவுட்டர் லேயரில் ஜர்தோசி இருக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து இந்த மாதிரி அவுட்டர் லேயரில் ஜரி த்ரெட், டல் கோல்டு ஜரி த்ரெட், உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் ஜர்தோசியே வந்து அப்படியே லூப் மாதிரி வர்ற மாதிரி ஸ்டிச்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் லீஃப் ஃபுல்லா ஜர்தோசி இருக்கு. லீஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் லீஃப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லீஃப் ஒன்று, அதாவது லைட்டா வந்து 2 லேயர் ஜர்தோசி உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஸ்டிச் வெளியில வர்ற மாதிரி ஜர்தோசியும், இன்னொன்று லோடு, அதாவது லீஃபுக்கு வந்து லோடு பண்ணியிருப்போம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி 2 டைப் வருது. அடுத்து வந்து ஃப்ளவர்லேயே வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்ல ஒன்று, அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்லேயே ஃப்ளவர் ஒன்று வருது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர், இந்த பெரிய சைஸ் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஜர்தோசி வச்சு ஒன்று வருது. அதுக்கப்புறம் அந்த ஜர்தோசியில் வந்து வெளியில லோடு ஸ்டிச் வர மாதிரியும் வருது. இது வந்து வெறும் ஜர்தோசி லூப் ஸ்டிச்சஸ் மட்டும் வச்ச மாதிரி ஒன்று வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லுமே ஒரு கொடி டிசைனில் ஃபுல்லுமே வந்து ஜர்தோசி அண்ட் ஜரி த்ரெட் ஃபுல்லாக வர மாதிரி பண்ணிட்டு அங்கங்கே ஒன்று பீட்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் வர மாதிரியும் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கொடியோட இந்த லேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இங்கே நெக்ல யூஸ் பண்ணோம்ல இந்த கர்தானா, அந்த கர்தானா யூஸ் பண்ணி அப்படியே பண்ணிட்டு அதோட அவுட்டர் லேயர்ல வந்து டல் கோல்டு ஜரி த்ரெட் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இதே சேம் டிசைன் இந்த நெக்கு ஃபுல்லாக வந்துருச்சு.
அடுத்து வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் பார்ப்போம். இப்போ நீங்க பாக்குறீங்க பாருங்க, இந்த ஹேங்கிங்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ நார்மலா வந்து நம்ம ஒரு ஹேங்கிங்ஸ் போடுறோம் அப்படின்னு இல்லாம இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் போடுறது தான் வந்து இப்போ ட்ரெண்ட். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இது விரும்புறாங்க. இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் போடணும், இந்த மாதிரி நிறைய இருக்கணும் ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரி அப்படின்னு. ஸோ ஆரி பிளவுஸ் இல்லாம நார்மல் பிளவுஸ்னாலுமே மெட்டீரியல் வச்சு ஹேங்கிங்ஸ் நிறைய பஞ்சா இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த ஹேங்கிங்ஸ் பாருங்க, இது நாங்களே ரெடி பண்ணது. ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும். இது ஈஸியா எல்லாருமே ரெடி பண்ணலாம். இது ஃபுல்லுமே சில்க் த்ரெட்ல நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டசல்ஸ் வரும், அங்கங்கே வந்து டசல்ஸ் ஈவனாக இல்லாமல் அன்ஈவன் கேப்பில் டசல்ஸ்க்கு கீழே பால் வந்து பார்த்தீங்கன்னா டல் கோல்டு டிஷ்யூ மெட்டீரியலில் பால் ரெடி பண்ணி அதில் மேலே வந்து இந்த மாதிரி மோத்தி பீட்ஸ் வச்சு ரவுண்ட் பண்ணிட்டு கீழே வந்து இந்த பிளவுஸோட கலரில் இந்த மாதிரி சில்க் த்ரெட்ல டசல்ஸ். ஸோ இந்த மாதிரி பால்க்கு கீழே இருக்கு, மேலே வந்து பார்த்தீங்கன்னா பின்னல் மாதிரி ஃபுல்லுமே வந்து சில்க் த்ரெட்ல. அது வந்து ஒரு ஈவனா இல்லாம அன்ஈவனா ஒரு 3 பால்ஸ் இருக்கு பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று. ஸோ இது வந்து பாருங்க 3 பால்ஸ் இருக்கு, அன்ஈவனா இருக்கு, டசல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம டிசைனுக்கே வந்து ஒரு பயங்கர கிராண்ட் லுக் கொடுக்கும். இந்த மாதிரி மொத்தமா இருக்கும்போது நல்ல கிராண்டா தெரியும். நம்ம ஒரு தூரத்துல இருந்து பாக்குறோம் அப்படின்னா பேக்ல ஏதோ டிசைன் டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்ற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கும். இதுல வந்து மெயினா யூஸ் பண்ணது வந்து ஃபுல்லுமே சில்க் த்ரெட் தான். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்லீவோட டிசைன். ஸ்லீவ்லயும் நம்ம பேக் நெக்ல பண்ண மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் வந்து ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச், அது வந்து டல் கோல்டு ஜரி த்ரெட். அதுக்கப்புறம் வந்து ஜர்தோசி, டல் கோல்டு ஜர்தோசி. அதுக்கப்புறம் வந்துட்டு டல் கோல்டு கர்தானா. அதுக்கப்புறம் திரும்ப டல் கோல்டு ஜர்தோசி. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இந்த ஜரி த்ரெட், டல் கோல்டு ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச். அதுக்கப்புறம் பேக் நெக்ல நம்ம என்ன ஒர்க் பண்ணமோ அதே சேம் ஒர்க் இந்த இடத்துல எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர் ஃபுல்லுமே வந்து ஜர்தோசி லூப் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கு. அடுத்து வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ளவர் ஜர்தோசி லூப் ஸ்டிச். அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு ஜர்தோசி லோடு. இந்த கொடி டிசைன் எல்லாம் டல் கோல்டு கர்தானா. அதுக்கப்புறம் ஒரு லீஃப் வந்து இந்த மாதிரி கண்டினியூஸ் லீஃப் மாதிரி, இதுல வந்துட்டு ஜரி த்ரெட். இன்னொரு லீஃப் வந்து இந்த மாதிரி இருக்கு, இதுல வந்து ஃபுல்லா ஜர்தோசி. அதுக்கப்புறம் அங்கங்க ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர். இது வந்து பாத்தீங்கன்னா மோத்தி பீட்ஸ், அதோட அவுட்டர் லேயர்ல டல் கோல்டு ஜர்தோசி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த புட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோத்தி பீட்ஸ் அதோட அவுட்டர் லேயர்ல வந்து டல் கோல்டு ஜரி த்ரெட்ல ஒரு 2 லேயர் ஸ்டிச். ஸோ இந்த பிளவுஸ் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும். டல் கோல்டு தான், பட் இருந்தாலுமே நல்லா கிராண்டா தெரியுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம். இப்போ இந்த பிளவுஸோட டிசைன் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப கிராண்டா பியூட்டிஃபுல்லா சூப்பரா ரெடி பண்ணியிருக்கேன் நான். ஒரு பிகினர் வந்து இந்த பிளவுஸ் எடுத்து பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஜர்தோசி ஒர்க் அப்படிங்கும்போது எல்லாருமே ஈஸியா எடுத்து உடனே வந்து பண்ண முடியாது. பட் இந்த ஜர்தோசி ஒர்க்ல சின்ன சின்ன டிசைன்ஸ் அங்கங்க ஒரு பேட்டர்ன் மட்டும் எடுத்து அதை ஒரு மோத்தி டிசைன் மாதிரி நீங்க ரெடி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளவுசஸ் உங்களால ஈஸியா பண்ண முடியும். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே டைரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை பார்த்து இன்னும் ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னா நம்பருக்கு கால் பண்ணி இன்னும் ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.